தமிழ்நாட்டுடைய தொலைக்காட்சி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஓடுறது ஒளியிறது பதுங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை. அப்படி அண்ணன் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினும் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. அரசியலாக சந்திப்பதற்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் சளைத்ததில்லை. பொதுவாக நான் மார்பு சம்பந்தப்பட்ட ஹார்ட் சம்பந்தப்பட்ட மருத்துவம் தொடர்ந்து 2016 இருந்து சிங்கப்பூரில் மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜெயராம லிங்கம் நாயக்கர்ன்றது அங்கே இடது டிபார்ட்மெண்ட். அவர் தமிழ்நாட்டுக்காரர், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அங்கே இருக்கார். அவர் அங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கிற அரசியல்வாதிக்கு எத்தனை பேருக்கு அவரை தெரியும். அவர் பெரும் உதவி செய்வார். யாருக்கு போனாலும் என்ன மருத்துவம்னாலும் உதவி செய்யக்கூடியவர். 2016 மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் அந்த ஆஸ்பத்திரியில் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2016 முதலாக நான் மருத்துவத்திற்கு முதலாக அங்கே போய் ஆர்ட் சம்மந்தப்பட்ட மருத்துவம் நான் பார்த்தோடைய வரலாறு இது பூரா இருக்குது. இதோட சம்மரி பூரா இருக்குது. இது 2016. ஆனால் தொடர்ந்து 2023 மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் லைஃப் ஹெல்த் சென்டர் தேதி 2023 29/9/2023 அதே ஹாஸ்பிட்டலில் 23 போய் அதே மருத்துவமனைக்கு சென்று என்னுடைய உடல் பரிசோதனைலாம் முடித்துக்கொண்டு 2023 வந்திருக்கிறேன். இது 2வது என்னுடைய தொடர்ச்சி. 3வதாக தேர்தலாம் உங்களுக்கு தெரியும். 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் பெரும் பணிகளை இரவென்று பாராமல் பணிகளை நாங்கள்லாம் மேற்கொண்டோம். தேர்தல் வந்தது. தேர்தலுக்கு பின்னால் மீண்டும் முறையாக மருத்துவம் போய் பார்த்து கொள்ள வேண்டும், மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் 15ஆம் தேதி சென்ற மாதம் 15ஆம் தேதி சிங்கப்பூருக்காக போக வேண்டும் என்று நான் அப்ளை பண்ணேன். விசாவுக்கு அப்ளை பண்ணேன். இது விசாவுக்கு அப்ளை பண்ணி போன மாதம் 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுத்துருக்குறாங்க. 15ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு மருத்துவத்துக்கு போகிறதுக்கு நான் அப்ளை பண்ணேன். 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசா கொடுத்த அன்னைக்கு அடுத்தது இண்டிகோவில் அன்னைக்கு 17ஆம் தேதியே 25ஆம் தேதி போகிறதுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறேன். 17ஆம் தேதி விசா கிடைச்ச உடனே அன்றைய தினமே இண்டிகோவில் 25ஆம் தேதி மதியம் 2:20 ஃப்ளைட்டு போகிறதுக்காக டிக்கெட் போட்டுக்கிறேன். அதனுடைய டிக்கெட்டு தான் இது. ஆனால் அன்றைக்கு 25ஆம் தேதி நான் மாலையில் புறப்படுறதுன்னு முடிவு பண்ண போது காலையில் 7 மணிக்கு என் வீட்டுக்கு காவல்துறை நண்பர்கள் சோதனை என்ற பேரில் என்னிடத்தில் வாரண்ட் காட்டினாங்க. என்ன வாரண்ட்டுன்னு கேட்டேன். சார் உங்கள் வீடு நாங்கள் சோதனை பண்ணணும் சார், ஒத்துழைங்கன்னு சொன்னாங்க. தாராளமாக ஒத்துழைக்கிறேன். இந்த காவல்துறை ஏற்கனவே சென்ற மாதத்துக்கு முன்னால் இதே தமிழ்நாடு அரசு எங்களுடைய நிர்வாகத்தில் பணியாற்றிய காவல்துறை தானே. அந்த காவல்துறை என்பதுன்னு அவங்க பொதுவானவர்கள் தானே, நான் முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி ஒத்துழைப்புக்கு வந்த அடிஷ்னல் சூப்பரண்ட் புகழ்வேந்தன் பேர் நான் அவர்கிட்டயே சொல்லி காட்டினேன். இதே மாதிரி நான் இன்றைக்கு 2:20க்கு நான் விமானத்தில் சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்கு போகிறதாக நான் டிக்கெட் எடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சோதனைக்கு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி சோதனை முடித்த உடனே நான் நாளைக்காவது நான் டிக்கெட் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அன்றைக்கு இரவு அவங்க முடிச்சுட்டு போனோடனே இதே பத்திரிக்கை நண்பர்களை பார்த்து இந்த சோதனை சம்மந்தப்பட்டது நான் பேசினேன். மாலையில் 25ஆம் தேதி போட டிக்கெட்டை மறுபடியும் மாற்றி 26ஆம் தேதி அதே இண்டிகோவில் மறுநாள் காலையில் நான் டிக்கெட் போட்டிருக்கிறேன். அதுக்கு பின்னால் இதே விமான நிலையத்தில் தான் நான் 26ஆம் தேதி நான் இங்கிருந்து சிங்கப்பூர் மருத்துவத்திற்கு போனேன். மருத்துவத்துக்கு போன பொழுது
அங்கே என்னுடைய மருத்துவ பரிசோதனை எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் எனக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளத்துக்கு தான் அங்கே போகணும்னு நான் முடிவெடுத்து நான் போனேன். நான் இங்கேருந்து அலர்ஜி ப்ராப்ளம்னா நாம் உண்ணுகிற உணவுப் பொருள்கள்லாம் எதெல்லாம் உடம்புல சேரும், ஏன் அதனால் அலர்ஜி ஆகுது அப்படின்னு ஒரு முறை ஊசி போட்டால் 3 நாள் அப்சர்வ் பண்ணணுன்றாங்க. நான் அதை மாதிரி 3 முறை நான் ஊசி போட்டிருக்கிறேன். அதே 9 நாள் எடுத்துக்கிச்சு. ரெண்டாவது, அதே ஹார்ட் டாக்டர் நம்முடைய மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு 29/6 அன்றைய தினம் இந்த நியூரோ ப்ராப்ளம் இருக்குது, நரம்பு. அந்த நியூரோ ப்ராப்ளத்திற்காக நரம்பியல் டாக்டர் லீ கிம் பென் அப்படின்ற மருத்துவர் அன்னைக்கு ஆலோசனை பண்ணி அன்றைய தினம் டெஸ்ட்லாம் எடுத்து அவருடைய மருத்துவ ஆலோசனையை நான் பெற்றிருக்கிறேன். அடுத்து 30/6/26 வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு, அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பீட்டர் யங் கெங் அப்படின்றவர் 30ஆம் தேதி அவரை நான் பார்த்துருக்கிறேன். அன்றைய தினமே இந்த அலர்ஜி டாக்டர் ஒவ்வாமை செங் எங் குவாங் அந்த டாக்டரை அவரை பார்த்துருக்கிறேன். அவர் தான் தொடர்ந்து 9ஆம் தேதி வரைக்கும் அவருடைய மருத்துவம் தொடர்ந்து இருந்தது. இந்த அலர்ஜி டாக்டரை மாத்திரம் அப்சர்வ். அதே நேரத்தில் 3ஆம் தேதி இதய மருத்துவர் நான் சொன்ன டாக்டர் ஜெயராம லிங்கமநாயக்கர் அவருடைய பார்வையில் தான், அவர் தான் சீஃப் டாக்டர், அவருடைய ரெஃபரன்ஸில் தான் ஒரு டாக்டர் நான் பார்த்துருக்கிறேன். அது கூட எல்லா டாக்டருடைய சம்மரி என் கையில் இருக்குது. ஒரு டாக்டர் என்ன ஆலோசனை கொடுத்துருக்காங்க, என்ன மருந்து கொடுத்துருக்குறாங்க, என்னன்றது பூராமே கம்ப்ளீட்டாக அவைகள் அத்தனையும் என்னிடத்தில் எல்லாமே இருக்குது. மூன்றாவதாக அவர்கள் கொடுத்த மொத்தமும் இந்த கேஷ் ஷீட்டில் தான் மொத்தமும் இருக்குது. எல்லா டாக்டரும் கொடுத்தது இந்த 2026 சம்மரி கம்ப்ளீட்டாக நான் எந்தெந்த டாக்டரை பார்த்தேன் என்ன அப்படின்ற மொத்த சம்மரியும் இசிஜியிலிருந்து வயிறு ஹார்ட் சம்மந்தப்பட்ட அந்த உங்களுக்கு எல்லா சம்மந்தப்பட்டதும் 26 எடுத்தது மொத்தமும் எல்லா டாக்டருடைய கன்சல்ட்டிங்கு அவங்களுடைய சம்மரி, நான் எப்படி இதுக்கு மேலே என்ன உணவு சாப்பிட்ணும், என்ன செய்யணும், என்ன மாத்திரை சாப்பிட்றது மொத்தமும் 26 இதுக்குரிய டாக்குமெண்ட்டு இவ்வளோ இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் 3ஆம் தேதி வர சொல்லி ஒரு சம்மன் எங்கள் வீட்டில் ஒட்டினதாக எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் உடனே அந்த சம்மனை ஃபேக்ஸில் அனுப்ப சொன்னேன். அதில் படித்து பார்த்தேன். நீங்கள் 3ஆம் தேதி வரணும் அப்படின்னு அந்த சம்மன் இருந்தது. நான் உடனே அந்த சம்மனுக்கு மரியாதை கொடுத்து அங்கேயே உடனே ஒரு கடிதம் எழுதி நான் 3ஆம் தேதி அந்த சம்மனை பொறுத்தளவுக்கு நான் இப்படி தான் எழுதியிருக்கிறேன், அப்படியே படிச்சிடுறேன். வணக்கம், என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு 3ஆம் தேதியை கொடுத்ததுக்கு லெட்டர் கொடுத்துட்டேன். நான் என்ன கொடுத்தேன்னா, எனக்கு வர்றதுக்கு 10 தினங்கள் ஆகும், நான் மருத்துவம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடிதம் கொடுத்தேன். 3ஆம் தேதி கொடுத்த கடிதத்தை அதிலே 10 தினங்கள் நான் குறிப்பிடுறேன். ஆனால் உடனே 9ஆம் தேதி வான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க மறுபடியும். அந்த லெட்டருக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன். என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லி நோட்டீஸ் அனுப்பியுள்ளீர்கள். 3/7/2020 அன்று எனது வழக்கறிஞர் மூலமாக நான் சிங்கப்பூரில் என் உடல் சம்பந்தமாக மருத்துவ சோதனையில் ஈடுபட்டுள்ளேன். எனக்கு 10 தினங்கள் அவகாசம் தாருங்கள் என கடிதம் கொடுத்திருந்தேன். தாங்கள் வழக்கறிஞரிடம் வாய்மொழியாக 5ஆம் தேதிக்கு மேலும் நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு 5 தினங்களிலே வர சொல்லுகிறீர்கள். 9/7/2002 மீண்டும் என் இல்லத்தில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 12/7/2020க்குள் மருத்துவ சோதனை முடிந்துவிடும். எனவே தாங்கள் 12/7/2000க்கு மேல் எந்த தேதியில் அழைத்தாலும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நான் கடிதம் வக்கீல் மூலமாக அனுப்பிச்சிருக்கிறேன். எங்கே ஓடுறாங்க, எங்கே ஒளிகிறாங்க, எங்கே பதுங்குறாங்க? மருத்துவத்திற்கு எப்பயும் போகிற மாதிரி போகிறோம். கடிதம் வக்கீல் மூலமாக அங்கே இருந்தும் நாங்கள் கொடுக்குறோம். முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்கிறோம். இவ்வளவுக்கு பின்னாலும் ஓடுறாங்க, ஒளிகிறாங்க, பதுங்குறாங்கன்றது இது அர்த்தமில்லாத கருத்துடைய வார்த்தைகள் தான். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் 2014 மருத்துவம், அந்த தொடர் மருத்துவமாக 2023,
அவனுடைய தொடர் மருத்துவமாக 2024 நான் மருத்துவத்திற்காக போயிருக்கிறேன் ஒழிய வேறு எதுவும் நான் சுற்றுலா பயணியாகவோ வேறு எதற்காகவும் அங்கேயோ நான் போகவில்லை. இவ்வளோ தான் இன்றைக்கி நாட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு வார காலம் அவர்களுக்கு என்னென்ன கற்பனை தோன்றுமோ அப்படி கற்பனையில் பல்வேறு வகையில் பல மிக மிக நமக்கு பிடித்த நண்பர்கள்லாம் சமூக நலனத்தின்ற பேரில் அவங்களுடைய கற்பனையெல்லாம் அவுத்து விட்டுருக்கிறாங்க. அத்தனை நண்பர்களுக்கும் நான் இந்த உங்களையெல்லாம் சந்திப்பதன் மூலமாக ஒரு முழுமையான விளக்கத்தை தந்திருக்கிறேன். இது போதுமான என்று நான் கருதுகின்றேன். பொதுவாக என்னை பொறுத்தளவுக்கு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொறடாவாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கம் குறிப்பாக பேரவையுடைய தலைவர் அவர்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் பேரவைத் தலைவரிடத்தில் பார்ப்பதோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட எதையாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கொறடாவுக்கு முழு சுதந்திரம் உண்டு. எனவே அந்த 3 நாள் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அதிகமானவைகள் நான் கேட்டிருப்பேன். அதனால் அது என்னுடைய கடமையை நான் சட்டமன்றத்தில் செய்து தானே ஆக வேண்டும். அதிலும் நான் ஒரு மூத்த உறுப்பினர். அதனால் நான் கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்கணும். அது பிடிக்குதா பிடிக்கலையா, நான் சொல்கிற விளக்கம் போதுமா போகாதா, இல்லை நான் பேசவே கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்பது போக போகத்தான் தெரியும். கட்டாயம் ஆஜராகுவேன். நானே சொல்லியிருக்கிறேன்னே, நான் 12ஆம் தேதிக்கு மேலே எந்த தேதி கொடுத்தாலும் நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு நான் சொன்னேன். ஆனால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2வது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற காரணத்தினால் அது சம்மந்தமாக நான் பேச முடியாது. அது வழக்கை நான் தொடுத்தனுடைய நோக்கமே நீதி என் பக்கத்தில் இருக்குது. நான் கட்டாயம் நீதிக்கு தலை வணங்குவேன். நீதிமன்றம் எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நான் எந்தவித குற்றமும் நான் புரிந்ததில்லை. குற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். நீதி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.